டைரக்டர் அட்லி டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம், அதை விடவே ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்டர் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் தெரி நம்ம அட்லிக்கு 2வது படமாக ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட கதை மேலே சில விமர்சனம் வச்சாலும் அது கதையாக பல பேரை கவர்ந்தது. அதோட இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோவாக இருக்க நம்ம விஜய் ஹீரோவாக வராரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பல விஜய் ஆடியன்ஸ் இந்த படம் செமையாக சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் தேட்டரிக்கில் 100 நாள் ஓடி அதையும் கடந்து 150 நாளைக்குலாம் இந்த படம் ஓடி இருக்கும். அதை விட ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதையும் தெரி படம் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி தெரி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக 150 கோடிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அஃபிஷியலாக வந்து அந்த மாதிரி தெரியாது. நம்ம விஜய்க்கு அதுக்கு முன்னாடி இருந்த கத்தி துப்பாக்கிலாம் 100 crore வந்து அபிஷியலா ட்ரேடிங் வாட்டர்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் இந்த தெரிக்கு அவ்வளவு பெருசா வந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் அதெல்லாம் மிக பெருசா இல்லைனாலும் இந்த படம் கண்டிப்பா நம்ம தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றின்னு தாராளமா சொல்லலாம். இந்த படத்தை நம்ம வந்து இன்னும் மேல கூட கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம அட்லி டைரக்ட் பண்ணது 5 படம்னாலும் அதனால தான் நம்ம 5வது கவுண்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த 5 படங்களும் வேற லெவல் பிளாக் பஸ்டரான படங்கள். நம்ம அட்லி வந்து தமிழ்நாட்டு டைரக்டர்ல ஒரு இந்தியன் டைரக்டராகவே மாறிட்டார். இன்னைக்கு அந்த அளவுக்கு 5 படம் எடுத்திருந்தாலும் அவர் டைரக்டர் ஆகி ஒரு 11 வருஷம் தான் ஆகியிருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் லிஸ்ட்ல தாராளமாக பேசிட்டாரு. இந்த திரைப்படத்தில் நிறைய பிளஸ் பாயிண்டா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். விஜய்க்கு போலீஸ் படமா ஒரு சம படமா கொடுத்திருக்காரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப பெட்டரா பண்ணியிருக்காரு. இன்னும் சில விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போனாலும் இல்ல அந்த பேய்க்கு அதை மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸ்ல வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் கொடுத்தது. அதை தாண்டி இது வந்து ஒரு படம் மாதிரி இருக்குன்றது அவரோட முதல் படத்தில் வச்ச விமர்சனத்தை விட இங்கே 2வது படத்துலையும் வந்து இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுக்கிறாருன்றது ஒரு பெரிய ஒரு பேச்சா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனலைசிஸ் பண்ணனால தெரிய வந்து 5வது கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் பிகில். நம்ம பிகில் என்னதான் 4வது இடத்துல பார்த்தாலும் நிறைய பேருக்கு இந்த 4-5 கவுண்டரில் முரண்பாடு இருக்கலாம். ரெண்டுமே விஜய் படம்னாலும் நிறைய பேர் கண்டிப்பாக முரண்பாடு இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பிகில கொஞ்சம் மேலே கொடுத்துலாம். ஏன்னா பிகில் வந்து 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். இத்தனைக்கும் படம் வந்து ரிவ்யூவர்ஸால வந்து நெகட்டிவாக பேசப்படுது. ஆனால் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்பொழுது விஜய் படம் வந்து ஓகேங்க, அவர் மோட்டிவேஷனலாக படம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த கிளைமேக்ஸில் வந்து அங்கே எப்படி அந்த பேய் சீன்லாம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த போதை மருந்து அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொஞ்சம் லேக் பண்ணிட்ட மாதிரி தெரியும். மற்றபடி வந்து பிகிலும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பிடிச்ச படம் தான். அதை தாண்டி இங்கேயும் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில், கதைகளும், ஃபைட்டு, அதுவும் டபுள் ஆக்ஷன் அந்த ராயப்பன் கேரக்டர்லாம் கொடுத்து ரொம்பவே டெவலப். இப்போ தெரியல வந்து உங்களுக்கு அந்த 2-3 கேரக்டரேஷன் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இங்கே பிகில் ஆகட்டும் ராயப்பன் ஆகட்டும் இங்கே ரெண்டுமே பெரிய ஒரு ஓப்பில் இருந்துட்டு இருக்கு. ராயப்பனுக்கு தனி சீரிஸ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது தமிழ் படத்தோட காப்பி இல்லை, ஹிந்தி படத்தோட காப்பி, இன்னும் பல படங்களோட காப்பி. காப்பி அட்லி ரெண்டுமே வந்து வித்தியாசம் இல்லைன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு தெரியும் நம்மளுக்கு. அப்பெல்லாம் இருந்தாலும் இந்த படம் எப்படியும் தியேட்டரில் 100 நாள் ஓடிட்டு இருக்கும். தெரிய வந்து 3 வருஷம் பேக்னாலும் அந்த 3 வருஷத்துக்குள்ள தமிழ் சினிமாவில் ரன்னிங் டேன்றதை பெருசாக டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயும் ஒரு 100 நாள் 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த ரிவ்யூன்றதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கைதி வந்ததுனால வந்து நம்ம ஆளுங்க விஜய் டம்மி பண்ணுன்றதுக்கோசம் அந்த படத்தை ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இது ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் நசுக்க ஆரம்பிச்சாங்க. எனவே ஆடியன்ஸ் வீட்டில் ஓரளவுக்கு தேட்டரிக்கில் நல்லாவே இட்டு கொடுத்து இந்த படத்தை நம்ம தேட்டரிக்கில் வெற்றிக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். தெரியும் பிளாக் பஸ்டர் தான், உங்களுக்கு பிகிலும் பிளாக் பஸ்டர் தான். ரெண்டுமே விஜய் படம் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டுமே ஒரே கவுண்டரில் கொடுக்கலாம். நீங்கள் தெரிய மேலே கொண்டு போனால் கூட கொண்டு போங்க. ஏன்னா பிகில் வந்து நிறைய வீண் செலவு பண்ணிட்டார். அந்த ஃபுட்பால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேரக்டிங்காக சொல்லியிருந்தாலும் தெரியலையும் அவர் வந்து அப்போ 2வது படமாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட அந்த ஒரு செட்டிங்லாம் வந்து இந்த மாதிரி அதுலேயும் வந்து செலவு வந்து பண்ணாமலாம் இல்லை, அதுலேயும் செலவுன்றது பண்ணி தான் இருப்பார் விஜய் படம் அப்படின்றதுனால. அந்த ஃபைட் சீன்லாம் கூட சொல்கிறேன் மெனக்கேட்டிருப்பார். அது எல்லாமே பேசப்பட்டிருக்கு, அது எல்லாமே ஆடியன்ஸால் கவர் பட்டிருக்கு. இருந்தாலும் பட்ஜெட் அதிகம்ன்றது வந்து கண்டிப்பாக ரெண்டுத்துலையுமே பேசப்பட்டிருக்கு. அதில் பிகில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். எனவே பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஃப் பார்த்தாலும் இங்கே 2 படத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சொன்ன 2 படத்தையும் ஒரே கவுண்டரில் கூட தரலான்ட்டு. அதனால் நான் சின்ன இந்த வேரியேஷனில் வந்து இந்த பிகில் படத்தை நான் இன்னும் கொஞ்சம் டாப் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக நான் ராயப்பனை சொல்லிக்கிறேன். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ராஜா ராணி தான் நம்ம அட்லிக்கு முதல் படம். இந்த படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. நம்ம அட்லி வந்து சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அதுவும் எந்திரன், நண்பன் மாதிரி படங்களுக்கு எந்திரனுக்குலாம் அசிஸ்டன்ட்னா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு டேலண்டாக இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் ராஜா ராணின்ற படம் வரும்போது இது வந்து ஒரு காதல் கதையில் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம்ன்றது, அப்புறம் அவங்களுக்கு முன்னாள் காதல், இந்த மாதிரியான விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ரொம்பவே வந்து எமோஷனலாக, ரொம்பவே ஃபீல் குட்டாக, ரொம்பவே கமர்ஷியலாக இது தேட்டரில் சொன்னனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய விமர்சன ரீதியாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குது. தேட்டரில் ஒரு சம பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு சொல்லும். முதல் படமாக இருந்தாலும் ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்டில் தான் இந்த படம் வந்திருந்தாலும் ஒரு சம வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு ராஜா ராணிலாம் அந்த பட்ஜெட்டுக்கும் அந்த எதிர்பார்ப்புகளாம் அந்த படம் வெற்றியானதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் இந்த படமும் நல்லா ஓடி இருக்கும். மெகா பிளாக் பஸ்டர் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படத்தை விட தாராளமாக இந்த படத்தை மேலே வைக்கிறதுக்கு தயங்கவே தேவையில்லை. ஏன் இதுக்கும் மேலன்றதை தாண்டி நம்பர் 1 படமாக நம்ம அட்லிக்கு வந்து இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அட்லிக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத போது அப்பெல்லாம் நெகட்டிவ் வச்சாங்க. இது வந்து உங்களுக்கு மௌனராக
மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் அது ரொம்பவே மைல்டா இருந்தது. ஸோ மௌன ராகத்தை விட வந்து இது வேற மாதிரி ஒரு வெர்ஷனா இருந்தது. அந்த மாதிரி வந்து பாராட்டுகள் இந்த ராஜா ராணிக்கு அட்லிக்கு நிறையவே கிடைச்சது. அதனால அட்லியோட கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ன்ற மாதிரி இந்த படம் தான் அவரோட பெஸ்ட் படமா இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்ட் பண்றோம் அப்படின்னும் போது கமர்ஷியலா பல விஷயங்களை பார்க்கறதுனால நம்ம ராஜா ராணி படத்தை 3வது இடத்துக்கு கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் மெர்சல். மெர்சல் நம்ம அட்லிக்கு 3வது படம் தான். ஆல்ரெடி 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. விஜயை வச்சு திருப்பியும் இன்னொரு படம் எடுக்கிறாரு. அதை தாண்டிலும் விஜய்க்கு வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் ட்ரிபிள் ஆக்ஷன்ல பண்றாருன்றதே ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து தெரிஞ்சது ஆல்ரெடி ரஜினி பண்ண கமல் பண்ண அந்த ஒரு படமே தான் இந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்றது. என்னதான் ரீமேக்னு சொன்னாலும் அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கமர்ஷியலா ஹிட் அடிக்கிற மாதிரி கமர்ஷியலா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கறதுன்றது ஒரு திறமை வேணும். அதில் அட்லி வந்து மிகப்பெரிய வேற லெவல் கை தேர்ந்தவர்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் காப்பி கேட் அட்லியா இருந்தாலும் கமர்ஷியல் கிங் ஆஃப் அட்லி அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் வரும்போது நிறைய பேர் வந்து அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தோட காப்பி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான். அபூர்வ சகோதரர்களுக்கு முன்னாடியே 3 முகம் வந்துருச்சு. எல்லாமே ஒன்று தான். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் டபுள் ஆக்ஷனுக்குலாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ல தான் எல்லா படமும் எடுத்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி இது அபூர்வ சகோதரர்கள் 3 முகம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்ததுல மாற்றுக்கிறது இல்லை தான். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு மெசேஜபிளா நிறைய விஷயங்களை வந்து நம்ம அட்லி வந்து விஜய் மூலமா புகுத்தி சொல்லியிருப்பாரு. அதை நம்ம விஜய்க்கு ட்ரிபிள் ஆக்ஷன்ல வந்து எல்லா கேரக்டருக்கும் வந்து ஸ்கோப் கொடுத்து ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலமா வந்து விஜயோட கெரியரே வேற லெவலில் தூக்கி விட்டார் தான் சொல்லும். ஏன்னா சாதாரணமாக அந்த விஜயை வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து மத்தியிலேயே கோத்து விட்டாரு. ஜிஎஸ்டி இன்னும் பல விஷயங்கள்லாம் பேசி இந்த படம் இந்தியன் ஹிட்ன்றதை தாண்டி வேர்ல்டு ஹிட். ஏன்னா வேர்ல்டு நியூஸ்லலாம் இந்த படத்தை பற்றி ஜிஎஸ்டி பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் சர்ச்சையை உண்டாகின படமாக மெர்சல் அன்னைக்கு டைமில் இருந்தது. ஆக்சுவலி அது வந்து பிஜேபி விளம்பரம்லாம் பண்ணி இந்த படத்தை பெருசாக்கி விட்டாங்க. படத்தை வந்து காலி பண்ணலான்னு பார்த்தாக்கா காலி பண்ணுறதா படத்தை பற்றி பேசினாலே அது விளம்பரம் தானே, அதை நீங்கள் எல்லா டிவிலையும் போட்டு காட்டிங்கன்னா என்னத்துக்கு ஆகுதுன்ற மாதிரி இந்த படம் வேற லெவலில் வந்து பிச்சு கிச்சுனா சொல்லணும் தேட்டரிக்கல்ல. என்னதான் நெகட்டிவ் விமர்சனமா இது வந்து ஆல்ரெடி வந்த படம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் நம்ம அட்லியோட அந்த கமர்ஷியல் பேட்டர்ன்றது அதுவும் ரீமேக்கா இருந்தாலும் அவர் அந்த கமர்ஷியல்ல வந்து குறைய வைக்காம பண்ணிருப்பாரு. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் அடிச்சது. ரிவ்யூவர் என்ன சொன்னாலும் சரி ஆடியன்ஸ் பல பேருக்கு இந்த படம் பிடிச்சது. அதை தாண்டி தேட்டரிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மெகா வெற்றின்னு தான் சொல்லணும். படமும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அதை தாண்டி வந்து உங்களுக்கு கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 150 கோடின்றது அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக 250 260 கோடி நம்ம மெர்சல் படம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பராக இருந்தது அன்னைக்கு டைமில். ஸோ மெர்சல்லாம் தாராளமாக நம்ம இந்த ஒரு கவுண்டரில் வெற்றியின் கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. விஜய் வந்து என்னதான் வந்து அவர் துப்பாக்கி மூலமாக வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டாண்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மிக பெருசாக அந்த இதுக்கெல்லாம் பேஸ் போட்ட படம்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக அது மெர்சல் தான். ஆனால் தெரிக்கு அப்புறம் கூட பைரவா கொடுத்துருப்பாரு. பட் மெர்சலுக்கு அப்புறம் சர்க்கார் போலனா கூட 250 கோடி வெரி ஷார்டேஜ். பிகில் கூட நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க, கூட சப்போர்ட்டுக்கு அந்த படத்தை பில்டப் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் பார்த்தா கூட இந்த படம் 300 கோடி, அதுக்கப்புறம் பீஸ்ட் போல 250 கோடி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விதை போட்டு நம்ம விஜயை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியன் லெவலில் இல்லாமல் ஆல் இந்தியா லெவல் மெர்சலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்லே வந்து அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மெர்சல் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் படமாக மாறிச்சு. ஸோ இந்த படத்தோட ஹிட் வெற்றிக்காகவும் நம்ம மெகா பிளாக் பஸ்டர் சொன்னாலும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரில் கிடைச்ச ஷேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆல் டைம் பிளாக் பஸ்டர்ன்றதை தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி மெர்சல். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போற படம் ஜவான். ஜவான் தான் நம்ம அட்லி எடுத்ததுலேயே கடைசி படம். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவரோட ஐப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே தான் இருந்துன்னு சொல்லணும். இல்லை மெர்சல் லெவலில் பிகில் தொடலன்றது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மெர்சல் நம்பரை விட பிகிலுக்கு அதிகம் தான். ஸோ நம்ம அட்லியோட அந்த கிராஃப்ன்றது ஒவ்வொரு படத்துக்கும் ஏறிட்டே இருந்தது. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்து டேரெக்டாக வந்து பாம்பேவே போயிட்டார். அந்த லெவலில் வந்து அவரோட கிராஃப்ன்றது வேற லெவல் மாஸ்ல தான் போயிட்டு இருந்தது ஒவ்வொரு படத்துக்கும். ஸோ அங்கே ஜவான் எடுத்துட்டு இருக்காரு. ஜவான் ரொம்ப நாளாக ஆகுது, கிட்டத்தட்ட நம்ம பிகில் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய கேப்லையும் இந்த படம் வந்தாலும் இப்போ ஷாருக் கானுக்கு வர ஒரு படம் இட்டு குடிச்சு இருந்தாலும் இந்த படம் சொதப்பதாங்க போகுது. நம்ம அட்லி காப்பிங்க அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா யூடியூப்ல ரோஸ்ட் எக்கச்சக்கமா பிகிலுக்கு அப்புறம்லாம் பயங்கரமா பார்க்கலாம். நீங்க அப்படிலாம் வந்து அவர் மேல பயங்கர ரோஸ்ட். பேரரசு விஜயகாந்த் நடிச்ச படத்தோட காப்பி தான் இது. நயன்தாரா கல்யாணம் ஆயிடுச்சு, மார்க்கெட்ல இந்த படம் ஓடாது, அவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படம் மேல வந்துகிட்டே இருக்கு. படமும் வந்து தேட்டருக்கு இல்லை. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூவாகவும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் சொதப்பா தான் செஞ்சாங்க. ஆக்சுவலி எல்லாம் ஒரு படமா வேலைக்காகாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நம்ம அட்லி கிட்ட இருக்கிற அந்த ரீமேக்ன்றது ஆக்சுவலி இந்த ஜவான்றது பல படங்கள் பல தமிழ் படங்கள் இந்த படத்தை பார்த்தா வரும். ஆனால் இது வந்து தமிழில் வந்திருந்தாலும் இதோட ஒரிஜினல் லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருந்தது. ஆனால் படத்தில் ஒர்க் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் தமிழ்காரங்க தானாலும் ஹிந்தி தான் ஒரிஜினல் லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் படங்களோட அந்த ஒரு ரீமேக் வெர்ஷன்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்ப்பா அந்த படத்துல சுட்டார் இந்த படத்துல சுட்டாருன்ட்டு 1000 படம் சொல்ற அளவுக்கு ஜவான் படம் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே அழகான ஒரு உங்களுக்கு எப்படி சொல்ற நிறைய பேர் வந்து இந்த கிராஃப்ட்ல வந்து ஒரு ஸ்டாச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னென்ன கிராஃப்ட் உள்ள இருந்தே ஸ்டாச்சுவாக பார்க்கும்போது அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜவான் படத்தை சொல்லி ஆகணும். இருக்கிற பல ஸ்க்ரீன் பிளே பல டெம்ப்ளேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஜவான் படத்துக்குள்ள வச்சு இந்த ஜவான்ற அந்த ஒரு படத்தை வந்து அழகாக காட்டிட்டார் ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தில் லாஜிக்லாம் நிறைய இல்லாமல் இருந்தாலும் நம்ம அட்லி மேஜிக் இருக்கு, அப்புறம் இதுக்கு லாஜிக் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வேற லெவல்
பிளாக் பஸ்டர். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்றதுக்குலாம் தகுதியான படம். ஏன்னா ஜவான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கடைசி படத்துல இருந்தவர் இந்த படத்துல 1600 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டாரு. ஆக்சுவலி தமிழ்ல இருந்து அதர் லாங்குவேஜுக்கு போயிட்டு ஓரளவுக்கு லாபம் பார்த்தவங்களா இருக்காங்க. ஆனா ஒரேடியா ராக்கெட்ல போய் லாபம் பார்த்த மனுஷன் கேட்டீங்கன்னா அது அட்லி தான். ஜவான் படத்துக்கு இப்ப நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படம் வந்து விமர்சன ரீதியா எவ்வளவு கழுவி ஊற்றப்பட்டதோ அது மூஞ்சலாம் கறி பூசுற மாதிரி வந்து இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய விமர்சனம் கிடைச்சிட்டு இருக்கு. நல்ல படமா நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா தப்பாங்கறலாம் பேசுறது தாண்டி அவனுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க அப்படின்ற அளவுக்கு ஜவான்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு கிடையாது இந்தியன் லெவல்லே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மிகப்பெரிய ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் படம் ஜவான். ஸோ அதனால வெற்றியின் கவுண்டர் பண்ற போது இந்த படத்தை தான் நம்ம நம்பர் 1ல கொடுத்தாகணும்.